வணக்கம். 8 வயது சிறுவன் ஒருவன் நள்ளிரவில் எழுந்து வீட்டை விட்டு சென்று விட்டான். படுக்கையில் சிறுவனை காணவில்லை. அவனுடைய பெற்றோர் அவனை தேடத் தொடங்கினர். ஊர் முழுவதும் காணவில்லை. இறுதியாக கண்டுபிடித்தனர். எங்கே? காட்டின் நடுவில் இருந்த குளக்கரையில். அங்கு துள்ளி விளையாடும் மீன்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் அந்த சிறுவன். தாய் அவனை கட்டித் தழுவி, மகனே, உனக்கு பயம் இல்லையா என்று கேட்டாள். பயம் என்றால் என்ன அம்மா என்று பதில் கேள்வி கேட்டான் சிறுவன். மகனுடைய தன்மையை அறிந்த தாய் எந்த பதிலும் கூறாமல், பயத்தை பற்றி எதுவுமே பேசாது மகனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றாள். அச்சிறுவன்தான் பின்னாளில் மாவீரன் நெப்போலியனாக வளர்ந்து வந்தான். சிறுவயதில் நெப்போலியன் காட்டிய துணிச்சல்தான் பிற்காலத்தில் அவரை பெருவீரராகச் செய்தது. ஆதலின் சிறுவயதில் நாம் எக்குணங்களை கைக்கொள்கின்றோமோ அவையே நம்முடைய வருங்கால வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் அல்லது இருள்மயமாக்கும் என்பது உலகறிந்த உண்மை. எனவே பிள்ளைகளின் உள்ளத்தில் தைரியத்தை விதைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் பேருதவி இதுதான். ஆனால் சில பெற்றோர் பேய் கதைகளை கூறி குழந்தைகளை பயப்படுத்துகின்றனர். குழந்தை தூங்க வேண்டுமென்றால் பூனை வருகிறது, பூச்சாண்டி வருகிறது என்று பயம் காட்டுகிறார்கள். நெப்போலியனின் தாயை பாருங்கள். அவன் பயம் என்றால் என்ன அம்மா என்று கேட்கக்கூட அதற்கு எந்த விளக்கமும் கூறாது பேச்சை திருப்பி விடுகின்றாள். ஏனெனில் தன் மகனுக்கு பயம் என்ற ஒரு விடயம் புகுந்துவிடக் கூடாது என்பதற்காக. எனவே எம் பிள்ளைகளை சரியாக வளர்ப்போம், நல்ல எண்ணங்களை விதைப்போம். நன்றி.